காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ரீயூனியன் அப்படின்னு பேசினாலே ஒரு தனி இமோஷன் வரும். அப்போது 25th ரீயூனியன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ரீசெண்டாக எங்களுக்கு 25th இயர் ரீயூனியன் நடந்தது. நான் படித்தது மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி MCA 96-99 பேட்ச். 96 மூவி மாதிரி இல்லைங்க, நாங்கள் ஃபேமிலிஸோட போல் ஜஸ்ட் எங்கள் பேட்ச்மேட்ஸ் மட்டும் வி வென்ட் டு அ ஹில் ஸ்டேஷன் க்ளோஸ் டு மதுரை கால் சிறுமலை. அங்கே ஒரு ரிசார்ட்டில் வி ஸ்டேட் ஃபார் 3 days 3 nights. இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுறது ஒரு சாதாரணமான விஷயமே இல்லைங்க. நாங்கள் 36 மெம்பர்ஸ், மல்டிபிள் ஜியாகிரஃபீஸ், சென்னை, மதுரை, US, UK, பெங்களூர் இப்படின்னு மல்டிபிள் லொக்கேஷன்ஸ். எல்லாரையும் ஒரு இடத்துல கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு டைமிங் மேட்ச் ஆகணும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிளான் பண்ணணும். எல்லாருக்கும் தங்குற இடம் பார்க்கணும். ப்ளஸ் ஆக்டிவிட்டீஸ் பிளான் பண்ணணும், மெமெண்டோஸ் பிளான் பண்ணணும். இப்படி மல்டிபிள் திங்ஸ். இதெல்லாம் பண்ணது ஒரு 3 பேர் கொண்ட குழு. இந்த 3 பேரும் ரொம்ப டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி ஆக்சுவலாக. ஒருத்தன் ரொம்ப காம், கூல், வெரி டிப்ளமேட்டிக். ஒருத்தன் பயங்கர க்ரியேட்டிவ். ஒருத்தன் எல்லாருமே சாட்டிஸ்ஃபை ஆகணும் எல்லா டைம்லேயும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சனாலிட்டி. ஐம் ஜஸ்ட் ஹைலைட்டிங் தேர் மெயின் குவாலிட்டிஸ். ஸோ இப்படி அவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த ஈவெண்ட்டை ஒரு கிராண்ட் சக்ஸஸாக பண்ணாங்க. ஆனால் இது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்திருக்கும். எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருந்தது அவங்கக்கிட்ட பேசுகிறது. இந்த மாதிரி சேலஞ்சஸ், இஷ்யூஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு. ஸோ ஐ புட் டுகெதர் அ கான்வர்சேஷன் வித் தெம். எனக்கு இப்போ நினச்சாலே அது செம காமெடியாக இருக்குது. ஐ கான்ட் வெயிட் டு ஷோ யூ தட் கான்வர்சேஷன். பிஃபோர் வி கோ அண்ட் டாக் டு தெம், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். எங்களுக்கு ஒரு டிஷர்ட் பிரிண்ட் பண்ணாங்க. அந்த டிஷர்ட்டில் என்ன லோகோ போடுறதுன்னு சொல்லிட்டு 1 month டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். வாங்க போய் பேசலாம். கான்வர்சேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷுவல் ட்ரீட் ஃபார் ஆல் ஆஃப் யூ. நாங்கள் எங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்ட்டு அந்த கான்வர்சேஷனுக்கு முன்னாடி நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டபிளாக இருக்கும்.